சென்னையில் தொடர்ந்து கனமழை விட்டுவிட்டு பெய்து வரும் நிலையில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நிலவரத்தை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நன்றி ஜெபஸ்டின். நேர்களே, ஃபெஞ்சல் புயலின் தாக்கத்தினால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் பெருமழையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பெருமழை எவ்வளவு முக்கியம், இதனால் நமக்கு இருக்கக்கூடிய பயன், இது எல்லாத்தையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல இந்த ஸ்டூடியோவிலிருந்து நான் நிறைய பேசலாம். ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய துயரையும் இன்னல்களையும் எளிய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் மறுக்க முடியாது என்பதை இங்கு பதிவு செய்ய வேண்டியதும் எனது கடமையாகிறது. அதே நேரத்தில் எளிய மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்களை களத்திலிருந்து உங்கள் தந்தி தொலைக்காட்சி தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பெருமழையின் காரணமாக நமக்கு காத்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய தலைவலிக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அது சென்னை நம்பியிருக்கக்கூடிய ஏரிகளில் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நீர் நிலவரம் தான். தற்போதைய நிலவரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் தொடங்கி இங்கே புதுச்சேரி வரைக்குமே கனமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய இடங்களில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் மாமல்லபுரத்திற்கு 75 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு திசையில் தற்பொழுது மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஃபெஞ்சல் புயலின் தாக்கமானது தொடர்ந்து இந்த வட தமிழக மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவை தந்து கொண்டே இருக்க போகிறது. சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் மழையில் ஒரு சின்ன பிரேக் கிடைச்சாலுமே அடுத்த சில மணி நேரங்களில் நமக்கு ஒரு சின்ன மழை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய வடபகுதிகள் மற்றும் தென்பகுதிகள் கீழே புதுச்சேரி கடலூர் வரைக்குமே கூட மழை தொடர்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பெருமழையின் காரணமாக நமது ஏரிகளின் நீர்மட்டம் உயர்வது நாம இங்க குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்க போகிறது அப்படின்றத பார்த்துடலாம். சென்னை நம்பி இருக்கக்கூடிய ஏரிகள் என்னென்ன? சோழவரம், புழல், பூண்டி, கண்டிகை, செம்பரம்பாக்கம், வீராணம். இந்த ஏரிகளோட நீர் நிலவரம், இன்றைய நீர் நிலவரம், அதனை ஒப்பிட்டு கடந்த வருடம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் பூண்டி ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூண்டி, சோழவரம், புழல் இந்த ஏரிகள் எல்லாத்திலுமே தற்பொழுது நேற்றைய நிலவரப்படி இருக்கக்கூடிய நீரின் அளவு கடந்த ஆண்டு இதே நாளில் இருக்கக்கூடிய அளவை ஒப்பிடும்போது மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் கள யதார்த்தம். பூண்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று 540 மில்லியன் கியூபிக் கன அடி என்ற அளவில் இருந்தது. இன்று கடந்த வருடம் இதே நாளில் 2082 மில்லியன் கன அடி என்ற அளவில் இருந்திருக்கிறது. இது எல்லா ஏரிகளிலும் இதே நிலவரம் தான். செம்பரம்பாக்கம் ஏரியில் மட்டும் ஒரு சிறிய மாற்றம் இருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியில் பொறுத்த வரைக்கும் ஒரு அதிக அளவிலான ஒரு நீர் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனை தவிர்த்து பிற ஏரிகள் எல்லாவற்றிலுமே ஒரே ஒரு ஏரியில் மட்டும் மாற்றம் இருக்கிறது அப்படின்னா அது எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா ஏரிகளிலுமே இந்த வருடம் குறைவான அளவில் தான் தண்ணி இருக்கிறது போன வருஷத்தை ஒப்பிடும்போது. ஸோ தற்பொழுது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ, ஏரிக்கு வரக்கூடிய நீருடைய அளவானது மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. இது நேற்றைய நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு முந்தின நாளுடைய நிலவரத்தை நாம் பார்க்கும்போது இந்த ஏரிகளுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நீரின் அளவு பார்த்தீங்கன்னா 1946 கியூசெக்ஸ் என்ற அளவில் நீரானது உள்ளே வந்து கொண்டிருந்தது. இது எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். நேற்றைய நிலவரப்படி பார்க்கும்போது இந்த 1926 2978 என்ற அளவில் உயர்ந்திருக்கிறது. இது தற்போதைக்கு அது நல்ல விஷயம்னாலுமே இன்று நேற்று இரவு முதல் பெய்து கொண்டிருந்த கனமழையானது இந்த நீரை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறது. ஆனாலுமே நம்ம எந்த அளவுக்கு லேக் ஆகிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது சென்னைக்கு நீர் வழங்கக்கூடிய இந்த ஏரிகளுடைய மொத்த கெப்பாசிட்டி எவ்வளவு நாம பார்க்க வேண்டியது இருக்கிறது. 13,222 மில்லியன் கன அடி மொத்த கெப்பாசிட்டி. அதுல பாத்தீங்கன்னா தற்பொழுது வரைக்கும் நமக்கு எவ்வளவு நீர் இருக்கிறது அப்படின்ட்டு பார்க்கும்போது நேற்றைய நிலவரப்படி வெறும் 6,626 மில்லியன் கன அடி. அதாவது மொத்த கெப்பாசிட்டியில எவ்வளவு நீர் தெரியுமா நம்ம கிட்ட இருந்தது? 48.53%. வெறும் 50% நீர் கூட முழு கெப்பாசிட்டியிலிருந்து நம்ம கிட்ட இல்லாமல் இருந்தது நேற்று வரைக்கும். தற்பொழுது இந்த பெருமழை காரணமாக தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு இதே நாளில் 10,718 மில்லியன் கன அடி இருந்திருக்கு. இந்த வருடம் 6,626, கிட்டத்தட்ட 4,000 மில்லியன் கன அடி நீர் வித்தியாசம் இருக்கிறது, பற்றாக்குறை இருந்தது. தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமழையானது இந்த வித்தியாசத்தை மேலும் குறைக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். சென்னையின் நீர்பிடிப்பு பகுதிகள், இந்த குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து நல்ல ஒரு மழைப்பொழிவு பெய்து கொண்டே இருப்பதால பூண்டியா இருக்கட்டும் அல்லது செம்பரம்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, சோழவரம் ஏரி இந்த ஏரிகள் எல்லாம் தொடர்ந்து நீர் இருப்பானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதிக அளவிலான நீர் அங்கே உள்ள வந்து கொண்டிருப்பதையும் நம்மால் செய்திகளில் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. ஸோ இந்த பெருமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா, சென்னை மாநகர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய
பகுதிகளுக்கு, நீர் ஆதாரங்களுக்கு இந்த வரக்கூடிய சம்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க நமக்கு பற்றாக்குறை இருந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தை தற்பொழுது தீர்த்து வைக்கிறது. அதுதான் தற்போதைய நிலவரமாகவும் இருக்கிறது. நாளை மறுநாளும் மழை தொடர இருக்கக்கூடிய நிலையில இந்த ஏரிகளுடைய நீர் நிலவரம் இன்னும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி உயரும் பட்சத்தில் நமக்கு அச்சமில்லாத ஒரு பாதுகாப்பான ஒரு சம்மருக்கு தேவையான நீர் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை.